தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், நீங்க மறந்தா இங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், நீங்க மறந்தா இங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் இந்த பாட்டை கேட்கும்போது கூட கண்ணீரோடு கூட இந்த பாட்டை கேட்டுட்ருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், உடைஞ்சு எதற்கும் உதவாத பாத்திரமாக நம்ம இனிமேல் நம்ம லைஃப் என்ன ஆக போகுது, எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் நம்ம ஏசப்பா முன்னாடி நின்றுட்டுருக்கிறவங்களா இருக்கலாம். அப்படி தானே நம்ம எல்லாரையும் தான் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, நீ உடஞ்சி போயிருக்கிறத நீ ஃபீல் பண்ணுற, உன்னை உடைச்சிட்டோம், நீ உடஞ்சி போயிட்டேன்னு உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் பலவிதமாக பார்க்கலாம், பலவிதமாக உன்னை பற்றி பேசலாம். ஆனால் நீ உடைஞ்சே போயிருந்தாலும் உன்னை என்ன நோக்கத்துக்காக நான் உடைச்சேனோ கண்டிப்பாக அந்த நோக்கத்தை நான் நிறைவுபடுத்தி உன்னை நிறைவாக நான் எடுத்து பயன்படுத்துவேன். கண்டிப்பாக உன்னை உருவாக்குன நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் உன்னை உடைய அனுமதிச்சிருக்கேன். அப்படின்னா மீண்டும் உன்னை உருவாக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக உருவாக்குவேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தை தேவைப்படக்கூடியது தான். நம்ம உடஞ்சி போய் இருக்கிற மனநிலையில் இருக்கிறோமா, ஏசப்பா நான் உடஞ்சி போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்படி உருவாக போகிறேன், இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னோடது என்னவாக இருக்கும், நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் மற்றவங்கள, இந்த மாதிரி பல கொஷின்ஸ் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ கூட உன்னை உடஞ்சி போயிட்டுன்னு தான் நினச்சிட்ருப்ப, ஆனால் நான் உன்னை எவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு புரியலையான்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். கண்டிப்பாக அவர் நம்மளோட இருக்கிறாரு. அவர் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதவரா, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம விட்டு விலகாத தேவனாக நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா குட்டீஸ்? நீதிமொழிகள் 13:12 கூட பாருங்களேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம மூழ்கி போய் அது கிடைக்காம தவிச்சு போய் கஷ்டப்பட்டு கண்ணீரோட இந்த நேரத்தில் நம்ம உடஞ்சி போய் நம்ம இருக்கலாம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ விரும்பினது உனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நீ இரு. உன்னுடைய காத்திருப்பு வீண் போகாது. நீ எவ்வளவு காலம் காத்திருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமும் நிறைவும் ஆசீர்வாதமும் கூட உன்னை நிரப்பும்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அவர் நம்மளை நெடுங்காலமாய் காத்திருக்க வைக்கிறாரு. நெடுங்காலமாய் நம்ம உடஞ்சி போயிருக்கோன்னு நம்ம நினச்சிட்ருக்கோமா? நம்மளை கண்டிப்பாக ஏசப்பா எவ்வளோ தூரம் உடைக்கப்பட்டோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்மளை ஸ்ட்ராங்காக்க போகிறாரு. அதற்கான வாக்குறுதியும் நமக்கு இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக கொடுத்துருக்காரு குட்டீஸ். ஸோ இதை கேட்குறவங்க, நீங்கள் உடைஞ்சு போயிட்டோன்னு நினைக்காதீங்க. உங்கள் உடைஞ்சு போன இருதயத்தை அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று,
என்னோட இருதயம் உடைக்கப்பட்டது உண்மைதான். என்னைய மற்றவங்களாம் உடைஞ்சு போயிட்டா இவ எப்படி எந்திரிச்சு வரப்போறான்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனால் என்னை உருவாக்குன தேவன், என்னை உடைக்கிறதுக்கு அனுமதித்த தேவன், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாவேன் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னைக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அவர் உருவாக்குவார். அவர் என்னை அழகான பாத்திரமாக என்னை உருவாக்குவார். அவர் அப்படி உருவாக்கும் போது என்னை பார்த்த எல்லா கண்களுக்கும் அது ஆச்சரியமும் வியப்புமாக இருக்கும்னு ரொம்ப தைரியமாக வைராக்கியமாக எழும்பி நில்லுங்க. கண்டிப்பாக அவர் நம்மளை நிறைவான ஆசீர்வாதமான பாத்திரமாக எல்லாரோட கண்களுக்கும் அது தெளிவுபட தெரியும்படியாக ஏசப்பா என்ன பண்ணுவார், நம்மளை உருவாக்குவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நாங்கள் உடைஞ்ச பாத்திரமாக இருந்தால் கூட எங்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க டாடி. உம்முடைய கரங்களில் நாங்கள் மீண்டும் ஸ்ட்ராங்காக உருவாக்கப்படுறதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களை உருவாக்குகிற நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் எதுக்கும் சோர்ந்து போக மாட்டோம். எங்களுக்கு முன்னதாக நீங்கள் செல்றீங்க. எங்களுக்கு முன்னதாக என்ன போராட்டம் வந்தால் கூட எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுறீங்க. உங்களுடைய கரங்களில் எல்லா சூழ்நிலையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.